வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட் லீன் கான்செப்ட்ட பத்தி பார்க்கலாம். இது மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது நம்ம ஜென்ரலா ஒரு சூப்பர் மார்க்கெட் எப்படி ஃபங்ஷன் ஆகுதோ, அதே மாரி தான் மேனுஃபேக்சரிங் செக்டார்லயும் இந்த சூப்பர் மார்க்கெட் ஃபங்ஷன் ஆகுது. இத ஃபர்ஸ்ட்டு டொயோட்டா கம்பெனி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொல்றாங்க. அதே மாதிரி ஜப்பானீஸ் பீப்பிள் தான் அத ஃபர்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதா சொல்றாங்க. ஸோ அந்த மாரி தான் புக்ஸ்ல, ரெக்கார்ட்ஸ்லலாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட்ட பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அமெரிக்காவுக்கு போன ஜப்பானீஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் அங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ட பார்த்து ரொம்ப வியந்தாங்க. ஸோ அதோட ஃபங்ஷன்லாம் பார்த்தாங்க. ஸோ அந்த ஃபங்ஷன்ஸை வந்து தங்களோட மேனுஃபேக்சரிங் செக்டார்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் சிஸ்டத்தை அவங்களோட ஃபேக்ட்ரிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள அவங்க தயாரிக்கிற பொருட்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், காம்பனன்ட்ஸ், ஸ்பேர்ஸ், உதிரி பாகங்கள் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் அந்த வேர் ஹவுஸில் இருக்கும். ஸோ அந்த பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்னு போகும்போது மெட்டீரியலை வந்து லைனுக்கு ஃபீட் பண்ணுறவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான ஐட்டத்தை வந்து ஜென்ரலாக இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி நம்ம பொருட்களை எடுக்கிறோமோ அதே மாதிரி போய் எடுத்துகிட்டு வந்து லைனுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. இதுதான் ஜென்ரலாக வந்து சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட். ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை பல சூப்பர் மார்க்கெட்டோ வச்சுக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கணும், இனிஷியலாக எவ்வளோ ஸ்டாக் இருக்கணும் அப்படின்ற கேல்குலேஷன்ஸையும் அவங்க கொண்டு வரலாம். இல்லை கான்பான் கார்ட் டெக்னிக் கொண்டு வரலாம். வேற ஏதாவது பூல் சிஸ்டத்தை கொண்டு வரலாம். ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ் பார்ட்டும் அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து செக்கிங் பார்ட்டும் அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ செக்கிங்னா இப்போ வந்து அவங்க லைன் ஃபீடர்ஸ்க்கு வந்து அவங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து உங்கள் பொருட்களை எடுத்துட்டு ஒரு செக்கர்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணணும் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த டிசிஷன்ஸும் கம்பெனிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சூப்பர் மார்க்கெட்டை அவங்க செட் பண்ணிக்கலாம். பட் இந்த சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட்ன்றது வந்து உள்ளே போய் அவங்களுக்கு நம்ம ஜென்ரலாக சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி போய் மெட்டீரியல் எடுத்துப்போமோ அதே மாதிரி எடுத்துப்போம். அதே மாதிரி திருப்பி வந்து ரீஃபில் பண்ணுறதும் வந்து ஜென்ரலாக சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அப்படியே நடக்கும். ஸோ எவ்வளோ ஸ்டாக் வைக்கணுன்றதை வந்து கம்பெனி தான் வந்து டிசைட் பண்ணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு மொபைல் கம்பெனி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மொபைலை உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சப்ளை செயின் எப்படி இருக்குன்னு பார்க்க போகும்போது அவங்களோட மோஸ்ட் ஆஃப் தி ஐட்டம்ஸை வந்து அவங்க இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ 3 மாதத்துக்கு தேவையான ஐட்டம்ஸை வந்து ஒரு பெரிய வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அது கம்பெனிக்குள்ளே இருக்குது. ஸோ இம்போர்ட் பண்ணுறதுனால மோஸ்ட் ஆஃப் தி ஐட்டம்ஸை வந்து அவங்க நிறையா பல்காக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டர் ரிலீஸ் பண்ண போகும்போது ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றது வந்து அசம்பிளி லைன் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ ஸ்டோர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 3 வாரத்துக்கான தேவையான ஸ்டாக்கை வந்து அவங்க வந்து இஆர்பி மூலமாக வேர் ஹவுஸ்லேருந்து வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்ண ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து வேர் ஹவுஸ் வந்து மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த மெட்டீரியலை வந்து வேர் ஹவுஸ்லேருந்து வாங்கி அவங்கள்ட்ட இருக்கிற மேக்ஸில் வந்து ஃபில் பண்ணி வைப்பாங்க. ஸோ அசம்பிளி லைனுக்கு ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்ல போகும்போது அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ லைன் ஃபீடர் வந்து மெட்டல் ஃபீடர் வந்து ஸ்டோர்ஸுக்கு போய் அதை காட்டி இந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் காப்பியை காட்டி பில் ஆஃப் மெட்டீரியலை காட்டி அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணுமோ அதை காட்டி வாங்கிட்டு வருவாங்க. பர்டிகுலர்லி அந்த மொபைல் ஃபேக்ட்ரியில் 200 அசம்பிளி லைன்ஸ் இருந்தது. ஸோ 200 மெட்டீரியல் ஃபீடர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்ஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்ண உடனே ஸ்டோர்ஸுக்கு போய் அவங்களோட பில் ஆஃப் மெட்டீரியல்ஸை காட்டி அவங்க மெட்டீரியல் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டோரில் வந்து 3 பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ 200 பேரையும் அவங்க தான் சர்வீஸ் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை பார்த்து அவங்க தான் ஸ்டோர்லேருந்து பிக்கப் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அக்கௌண்டிங் விஷயங்களையும் அவங்க தான் பார்க்கணும். இது கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஜென்ரலாக மளிகை கடை பார்க்குற மாதிரி தான். ஸோ வேர் ஹவுஸ்ன்றது வந்து ஹோல்சேலர், அதே மாதிரி ஸ்டோர்ஸ்ன்றது வந்து ரீட்டெய்லர். அதே மாதிரி வந்து நம்ம நார்மல் ஸ்டோருக்கு போகும்போது 200 பேர் இருந்ததுன்னா 200 பேர் இருந்தோன்னா அவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பாருங்கள். கூட்டம் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். ஸோ நம்ம பில்லு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ஒரு 200 இருக்க போகும்போது அவங்க ஒவ்வொன்றா தேடி ஒவ்வொன்றுத்துக்கும் பிக் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து சூப்பர் மார்க்கெட்டுன்ற சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு குவான்டிட்டியும் இவ்வளோ ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போது 2 லட்சம் ஆர்டர் வந்து கம்பெனிக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து அந்த 2 லட்சம் ஆர்டரையும் வந்து 200 செல்லுக்கு ஸ்பிட் பண்ணுவாங்க. தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க. இவ்வளோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 200 லைன் ஃபீடர்ஸும்
சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போவாங்க. அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸு தேவையான குவான்டிட்டியில் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அங்கே ஒரு செக்கர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட காட்டிட்டு வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் இவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த செக்கர் வந்து செக் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸை செக் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வச்சுப்பாரு. ஸோ திருப்பி அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இதனால் வந்து நிறைய பெனிஃபிட் வந்து அச்சீவ் பண்ணாங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு மெட்டீரியலை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஸ்டோரில் வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் மூலமாக வந்து ஈஸியாக ரன் ஆச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட் இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இல்லை, பூல் சிஸ்டத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நிறைய இடங்கள்ல வந்து கான்பான் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கான்பானை பற்றியும் நீங்கள் பூல் சிஸ்டத்தை பற்றியும் நிறைய சூப்பர் மார்க்கெட் கான்செப்டில் பற்றி இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மேன் பவர் ஆப்டிமைசேஷன். ஸோ நம்ம குறைஞ்ச மேன் பவரை வச்சு நம்மளால் நல்லா செயல்பட முடியும். அடுத்தது வந்து ஈஸி அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல் பிக்கிங். ஸோ லைனுக்கு தேவையான ஐட்டம்ஸை வந்து நம்ம ஈஸியாக பிக் பண்ண முடியும். ஸோ லீன் மேனுஃபேக்சரிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம கான்பான் சிஸ்டத்தையோ புல் சிஸ்டத்தையோ கூட யூஸ் பண்ணி நம்ம நல்லா லீனாக செயல்பட முடியும். அடுத்தது ஈஸி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு டைமில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோர்ஸ்னால் ரொம்ப கஷ்டம். ஒரு அக்கௌண்ட் எடுக்கிறது, ஒரு கேல்குலேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அடுத்தது காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற ஆப்ரேஷன்ஸுக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட் ஆப்ரேஷன்லையும் நிறைய காஸ்ட் ரிடக்ஷன் ஆகும். இதை தவிர்த்து இந்த சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நிறையா ஆடடாக நம்ம நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் இதை வச்சுக்கிட்டு. ஸோ இது ஒரு பேசிக்கான வீடியோ தான். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.